ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பொறுத்தவரை ஒரு பெண் என்ன பண்றாங்க, கல்யாணம் முடிக்கிறாங்க. சிறு வயதிலேயே அவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரை நிம்மதியா இல்லை. எந்த ஒரு ஆசைப்பட்டதும் கிடைக்கல. சந்தோஷம் வாழணும்னு நினைக்கிறாங்க, முடியல. அவங்களுடைய கணவன் துன்புறுத்துறது மட்டும் இல்ல, ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் ஊர் உலகத்திற்காக தான் நான் ஒரு பையனை அவங்களுக்கு கொடுக்குறேன். மேற்கொண்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இருக்கு, நிம்மதியான வாழ்க்கையும் இல்லை, வாழக்கூடியவருக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதா எந்த ஒரு சுதந்திரம் இல்லை. அவங்க வீட்லயும் உனக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாம் நான் செய்யறேன், உன்னை அப்படி பாத்துக்கிறேன், உனக்கு எதுவும் தலைதலப்பா, நீ உன் இஷ்டம் ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய சமயத்தில் அந்த பெண்ணிற்கு ஒரு ஆண் மகன் மீது விருப்பம் ஏற்படும். அப்ப அந்த ஆண் மகன் மீது விருப்பம் ஏற்படக்கூடிய சமயத்துல, அது நல்லா கை கூட வரக்கூடிய சமயத்துல, எல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல சில குழப்பங்கள் ஏற்படும். யார் அந்த ஆண் மகனை சேருவதற்கு துணையாக இருந்தார்களோ அவர்களை விரோதி மாதிரி காட்டவும் செய்தார்கள். அதே போல சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்படி நல்லா ஃபர்ஸ்ட் பேசினாங்களோ அப்படியே அதுக்கு அகைனிஸ்டா பேசினாங்க. இப்போ ஒரு பெண்ணு பொறுத்தவரை அவதான் அவனை வேணும்னு எடுத்தா முடிவு, அவருடைய அதே இது என்ன பண்றாங்க, அவங்கள வேணாங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்ப அந்த ஆண் மகன் பொறுத்தவரை தான் நேசம் வைத்திருப்பதற்காக, தான் அதிக அன்பு வைத்ததன் காரணமா நல்லா இருக்கணும் எங்க இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, அதை அன்பை அவங்களுக்கு எப்படி நல்லா ஃப்ரீடமா அவங்க சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்பட்டு அவர்கள் என்னதான் செய்தாலும் அது தப்பாகவே போய் முடிகின்றது. அந்த பெண்ணும் அவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவன் என்றாவது ஒரு நாள் என் அன்பை நீ புரிவாய், அன்று நீ என்னை பற்றி அறிவாய் என்று அவன் சொல்றான். அப்ப இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய காரணம், இந்த ஸ்டோரியோடைய விஷயம் சாராம்சம் எதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பொதுவா ஒரு ஆண் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில இல்லற வாழ்வா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு வாழ்வா இருக்கட்டும், சரியா அமைவதா இருக்கட்டும், இல்ல எதுவுமே இல்லாம போறதா இருக்கட்டும், அதுக்கு முழு காரணம் மூன்றாம் நபராக இருக்கக்கூடிய அவங்க சுட்டி இருக்கக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பெற்றவங்க சிரிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, எல்லாரோடையும் நல்லா இருக்க. ஆனா அதே இது ஏதாவது அதை ஃபர்ஸ்ட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிறது அவங்கதான். அதே மாதிரி பலவிதமான காரணங்களை வைத்து அவங்க கூட இருக்கக்கூடிய நாத்தனாவா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய சொந்த பந்தமா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், புதிதா இல்லாத அப்படில்லாத சொல்லலாம். நான் சரியான முடிவு எடுத்திருந்தா கூட தப்பான முடிவு அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய மனநிலை மாத்துற மாதிரி உங்க மனநிலையை ஏமாவாங்க, மாற்றக்கூடியவளா இருப்பாங்க. அப்ப நீங்க எந்த முடிவு ஆரம்பத்துல எடுத்தாலும் சரி, உறுதியாக இருக்கட்டும், இல்ல உறுதுணையாக இருக்கட்டும், இல்ல எப்படி மாறுவதா இருக்கட்டும், எல்லாம் உங்களுடைய கையில இருக்கு. ஒருத்தவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு போறாங்க, எல்லாத்துக்கும் நீங்க சொல்றதை கேட்டு போறாங்கன்னா அவங்க உங்களுக்கு அடிமைன்னு இல்லை, உங்க மீது அன்பு வைத்திருக்காங்க என்பதே உண்மை. அது சரி.